ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் ஃபேமிலி டூராக கன்னியாகுமரி, உவரி, காத்தாடி மலை இந்த சைடெல்லாம் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் தான் ஒரு சின்ன கிளிப் எடுத்து உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன். பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ பார்க்குற ஏரியா வந்து காத்தாடி மலை. இது வந்து தேவசகாயம் பிள்ளைன்னு ஒரு சர்ச் இதில் இருக்குங்க. மலை மேலே படிக்கட்டு மாதிரி தான் போட்டு செதுக்கி கொண்டு போகிறாங்க. இதில் நம்ம சிலுவை வழிபாடுக்குள்ள ஸ்தலம் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு படி ஸ்டெப்லேயும் இருக்குங்க. பார்க்க நல்லா இருக்குது. இது ஃபுல்லாக வீடியோ எடுத்தது எங்கள் வீட்டுக்காரங்க தான் வீடியோ எடுத்தாங்க. அவங்க தான் மேலே ஏறி போய் வீடியோ எடுத்து அந்த கிளிப்பை தான் நான் இதில் ஆட் பண்ணுறேன். பாருங்க, ஃபுல்லாக இதில் உள்ளவங்க ஃபுல்லாக நம்ம ஃபேமிலி தான். பிள்ளைகளுக்கு லீவ் விட்டதுனால சின்னதாக ஒரு 2 நாள் டூர் மாதிரி போயிட்டு வந்தோம். வீட்டுக்காரங்க சுற்றி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது ஃபுல்லாக படி ஸ்டெப்பாக இருக்கிறதுனால நான் மேலே போகலை. பிள்ளைகளும் வீட்டுக்காரங்க வந்து எடுத்தாங்க. இது சிலுவை வழிபாடு மாதிரி அங்கங்கே கடவுளுடைய சிறுவம் இருக்கும். நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியாக மலை ஏரியானால பசுமையாக இருக்குது. கன்னியாகுமரி ஏரியானாலே நல்ல பசுமையான ஏரியாவாக தான் இருக்கும். கண்ணாடி பாலத்துக்கு போகலான்னு பார்த்தோம், ஆனால் அங்கே க்ரௌடு அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் போனது வேறு ஞாயிற்றுக்கிழமை. காலையில் இருந்தாலுமே நம்ம மத்தியானம் 2 மணி 3 மணி ஆகும் அப்படின்னாங்க. அதனால் அதுக்கு போக முடியல. இது ஃபுல்லாக பாறை ஏரியா தாங்க. பாறையில் நல்லா குடஞ்சி படியெல்லாம் போட்டு ஏரியா நல்லா சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. நீங்களும் இப்படி ஏரியாவுக்கு வந்துருக்குன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் கால்வலி இருக்கிறவங்களோ இல்லைன்னா மற்ற எதுவும் இருக்கிறவங்களோ படி ஏறுறதுக்கு கொஞ்சம் சிரமப்படணும். பாதுகாப்பாக தான் வச்சுருக்காங்க. வடகளெல்லாம் சுற்றி மலை தாங்க. பார்த்தாலே தெரியும், பசுமையாக சுற்றி மலை ஏரியா தான். நாங்கள் 3 மணி போல் இருக்கும்போது அப்படியே மலை இறங்கி அப்படியே மழை பெய்கிற மாதிரி வந்ததுங்க. அப்படி மலை இறங்கினதெல்லாம் அந்த மலையடி வரத்துல நல்லா தெரிஞ்சுது. ஃபுல்லாக கடவுளுடைய சிறுவத்தான் இருக்கும். அதில் சிலுவை வழிபாடு சிறுவம். நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஏறி வச்சதும் ஒரு சிறுவத்தை வச்சுருக்காங்க. சமதளமாக இருக்குது. செய்து அப்படியே படி ஏறி போகிற மாதிரி வச்சுருக்காங்க. இதுதான் ஃபைனல். பாருங்கள், இதில் ஏறி நின்று பார்த்தா எல்லாமே தெரியுது கீழே. கிளார் அடிக்கிறதுனால நல்லா தெரியல. ஆனால் நாங்கள் நேச்சுரலாக